ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நல்ல மொறுமொறுன்னு மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு, பண்டிகை நாட்களில் பாயசத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் லன்ச் டைமில் சைடிஷாக கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சொல்லியிருக்க அளவுப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் மசால் வடை சூப்பராக வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு கடலைப்பருப்பை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும். நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பை சேர்க்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா இதை பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அரைக்கும் போது பருப்பு 1-2 இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி இது போல் அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த பருப்புலேருந்து கொஞ்சமாக பருப்பை சேர்த்துக்கோங்க. நான் தனியாக முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 1/4 கப் அளவு இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மசால் வடைக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இது கூடவே 6லேருந்து 8 போல் பச்சை மிளகாய் உங்களோட காரத்திற்கு ஏற்ப நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு கைப்பிடி நிறைய பொடியாக நறுக்குன மல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாய் கூட பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வரமிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா பருப்பு அரைக்கும் போது மிளகாயையும் கூட சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. பருப்பை நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு பத்தலை அப்படின்னாலும் உங்கள் சுவைக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா பருப்பை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இது போல் உருட்டிக்கோங்க. அடுத்து வீடியோவில் காமிக்கிறபடி இது போல் லேசாக தட்டிக்கோங்க. இது போல் தட்டிட்டு சைடில் இருக்க ஓரங்களெல்லாம் லெவல் படுத்திக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை உள்ளே சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் உறிஞ்சிடும். எடுத்துருக்க கடையோட சைஸை பொறுத்து எவ்வளோ வடை உள்ளே சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை உள்ளே சேர்த்த உடனே கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது, உடஞ்சி போயிடும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா வடையை ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கோங்க. வடையோட கலர் பாருங்கள், லேசாக மாறி வந்திருக்கு. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேல் புறம் செவந்து போயிடும், ஆனால் உள்ள பருப்பு வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. வடை இது மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, வடையோட மேல் புறம் பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்க பருப்புலையும் இதே போல ரெடி பண்ணி வடையை போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல மொறுமொறுன்னு மசால் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே அளவோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.